அண்மை செய்தி. சென்னையில் முதல்வர் பெயரில் பிரம்மாண்ட காய்கறி சிற்ப திருவிழாவானது தற்போது நடைபெற்று வருகிறது. இது குறித்த செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் தளபதி விஜயிலிருந்து முதலமைச்சர் விஜய் வரை என்ற தலைப்பில் பிரம்மாண்ட காய்கறி சிற்ப திருவிழாவானது நடைபெற்று வருகிறது. காய்கறி மற்றும் பழங்களால் உருவாக்கப்பட்ட பிரம்மாண்ட சிற்ப திருவிழாவில் நடிகர் சஞ்சீவ் பங்கேற்கிறார். இது குறித்த செய்தியை அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதல்வர் பெயரில் பிரம்மாண்ட காய்கறி சிற்ப திருவிழாவானது நடைபெற்று வருகிறது. இதில் நடிகர் சஞ்சீவ் பங்கேற்றுள்ளார். இது குறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சினிமாவில் ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்தாரோ, எத்தனையோ பேரியரை உடச்சி எத்தனையோ தடைகளை உடச்சிட்டு தான் அவர் அந்த லெவலுக்கு வந்தார். உங்களுக்கு தெரியும், உங்கள் எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. நான் பேர் சொல்ல விரும்பல. எவ்வளோ பேர் பெரிய ஆளுங்கள்லாம் இருந்தாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி உடச்சி அவங்களோட பெரிய ஆளாக வரணுங்கிறது சினிமாவில் எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது தெரியும். கிட்டத்தட்ட அங்கே வந்துட்டார். நான் கிட்டத்தட்ட அங்கே வந்துட்டாருன்னு ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். அங்கே இருக்கிறவங்க அங்கே இருக்கிறாங்க, வந்துட்டார், ஈக்குவலாக வந்துட்டார். அதுக்கப்புறம் பீக்கில் இருக்கும்போது சரி வேண்டாம், நான் இந்த பக்கம் வரேன். அங்கே சாதிச்ச தெரிஞ்சவருக்கு இங்கே சாதிக்க தெரியாதாங்க. அங்கே ஜெயிக்க தெரிஞ்சவருக்கு இங்கே ஜெயிக்க தெரியாதா? அங்கே தடைகளை உடைக்க தெரிஞ்சவருக்கு இங்கே தடைகளை உடைக்க தெரியாதா? அங்கே எதிர்ப்புகளை சமாளிக்க தெரிஞ்சவருக்கு இங்கே எதிர்ப்புகளை சமாளிக்க தெரியாதா? எல்லாம் ஒன்று தான். இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதை சமாளித்து வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு தமிழ்நாடு பிரஜையா, ஒரு ஒரு முதலமைச்சரின் நலன் விரும்பியா எனக்கு இருக்குது. அவருக்கு நான் ஓட்டு போட்டிருக்கிறேன். ஸோ நான் அதை அவர்கிட்ட எதிர்பார்க்குறேன். அந்த எதிர்பார்ப்பை நான் மட்டும் எதிர்பார்க்கல, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ நிச்சயமாக அந்த எதிர்பார்ப்புக்கு எந்த விதத்துலையும் அவங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்காம முழுசாக இன்னும் 100%, 200% அவங்களை திருப்திப்படுத்துகிற மாதிரி தான் ஒரு ஆட்சி நடத்துவார் அப்படிங்கிறது நான் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்பிட்டு இருக்கிறேன். இனிமேலும் அதான் நான் நம்புவேன்.